ஸோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு டே 8 ஆஃப் மை 100 டேஸ் சேலஞ்ச். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, கிட்னா என்ன, கிட்டப்னான்றத என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். சினாரியோவை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு சாக்லேட் ரெசிபி செய்கிறீங்க. ஸோ டே 1 வந்து கொஞ்சம் சுகர் அதிகமாக போடுறீங்க. டே 2 வந்து கொஞ்சம் பால் கம்மியாக ஊற்றுறீங்க. டே 3 வந்து நட்ஸ் போடுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு சேஞ்சஸ் பண்ணும் போதுமே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாள் செய்கிற டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கல, இதுக்கு முன்னாடி இருந்த டேஸ்ட்டே பரவாயில்ல அப்படின்னு தோணுதுன்னா, வழக்கமாக இதை நம்ம எப்படி சேவ் பண்ணுவோம்? ஸோ ஃபைனல் ரெசிபி 2, ஃபைனல் ரெசிபி லாஸ்ட், இந்த மாதிரி ஒரு அன்காமனான நேமில் சேவ் பண்ணிப்போம். இதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து கிட் வந்து ஹெல்ப் பண்ணும். கிட் வந்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி சேஞ்சஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட், ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட கோடை அப்படியே வந்துட்டு எடுத்து வச்சுக்கும். உங்களுக்கு இப்போ அது ஃபைனல் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கலனா, இதுக்கு முன்னாடி இருந்ததே எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா, உங்களோட நீங்கள் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணீங்களோ அந்த கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி உங்களை கிட்டில் வந்து சேவ் ஆகிருக்கும். உங்களுக்கு எந்த வெர்ஷன் தேவையோ அந்த வெர்ஷன் வந்து நீங்கள் சிம்பிளாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். லைக் இப்போது வந்துட்டு ஒரிஜினல் ரெசிபி வந்துட்டு வெர்ஷன் 1, அப்புறம் சுகர் ஆட் பண்ணது வெர்ஷன் 2, மில்க்கு கம்மியாக ஆட் பண்ணது வெர்ஷன் 3, நட்ஸ் ஆட் பண்ணது வெர்ஷன் 4. இப்போ எனக்கு நட்ஸ் ஆட் பண்ணாமல் சுகர் அதிகமாக இருந்த வெர்ஷன் 2 எனக்கு ஓகே டேஸ்ட்டு. ஸோ அப்போ வந்து நான் வெர்ஷன் 4 வந்து வெர்ஷன் 2க்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகிக்கலாம். ஸோ இதுதான் கிட்டு. ஓகேவா? சரி ப்ரோ, அப்போ கிட்டப்னா என்ன? கிட்டப்ன்றது வந்து ஒரு சோஷியல் மீடியா மாதிரி. இப்போ எப்படி நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கோ, ஸோ கோடுக்கான சோஷியல் மீடியா தான் கிட்டப். இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பப்ளிக்காவோ ப்ரைவேட்டாவோ நீங்கள் ஹோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம், யார் வேணால் பார்க்கலாம், அதுக்கான சஜஷன்ஸும் தரலாம். ஸோ கிட்டப்னா என்னென்னா, ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஃபார் கோடு. ஓகே, நீங்கள் வந்துட்டு உங்களோட கோடை வந்துட்டு இதில் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பப்ளிக்காவோ ப்ரைவேட்டாவோ நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். யார் வேணால் வந்து பப்ளிக்காக அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா யார் வேணால் பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் சொல்லலாம், இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கிட்டப்னா. ஸோ கிட்னா வந்து சிம்பிள் டேர்மில் எப்படி சொல்லுவோன்னா, வேர்ஷன் கண்ட்ரோல். சரியா? கிட்டுன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, வேர்ஷன் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுவோம். கிட்டப்ன்றது வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஸோ கோடுக்கான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான் கிட்டப். ஸோ பார்த்தீங்கன்னா கிட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ப்ளஸ் விஎஸ் கோடில் எப்படி அதை யூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஒரு ரெப்போஸ்ட்ரி எப்படி கிரியேட் பண்ணுறது, கிட் இனிட்னா என்னது, கிட் ஆட்னா என்னது, கிட் கமிட்னா என்னன்றதை பற்றியெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டே 1 அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.